மகிழம் முருகன் கோயிலை பற்றி பார்ப்போம். சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வராரு முருகன். தன்னோட போர் புரிய வர்றது சின்ன பையன்தான் சொல்லி கர்வத்தோடு நிற்கிறான் அசுரன். முருகன் வந்து தன்னோட வேற்படை கொண்டு அவனை தூள் தூளாக்கின உடனே முருகனோட ஆற்றலை பார்த்தோம், அவருடைய பெருவுருவத்தை கண்டும் புத்தி தெளிந்து நல்லறிவு பெறான் சூரபத்மன். வேல் கொண்டு போர் புரிஞ்சாலும் முருகன் வந்து அவனுடைய சூரனை வந்து கொல்லாமல் அவனை கருணை காட்டார். சித்தம் தெளிந்த சூரபத்மன் வந்து முருகப்பெருமானை தாங்கும் மயில் வாகனமாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறான். முருகன் சொல்கிறார், தமிழ்நாட்டில் வராக நதிக்கு வடகரையில் மயில் வடிவம் கொண்ட மலையாக நின்று தவம் செய்தால் சூரபத்மனின் விருப்பம் நிறைவேறும் சொல்லி முருகப்பெருமான் சொல்கிறாரு. அப்படியே மயில் உருவத்தில் மலையாகி சூரபத்மன் தவம் செய்த இடம்தான் மயிலம் என்னும் மயூராச்சலம். இந்த ஒரு கோயிலில் வந்து கல்யாண கோலத்திலேயே தேவியர் இருவரோடு முருகன் வந்து காட்சி தரார். இன்றைக்கி சூரசம்ஹாரம் எல்லா அறுபடை வீடுகள்லையும் எல்லா முருகன் கோயிலும் நடக்கும். சூரசம்ஹாரம் நடக்காத ஒரு அறுபடை வீடு வந்து திருத்தணி. ஏன்னா அங்கே முருகப்பெருமானும் சினம் தணிந்து அருளும் இடம் என்பதால் மற்ற தலங்கள் நடப்பது போல சூரசம்ஹாரம் இங்கே நடக்காது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.